முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லியிருப்பார். இது சாதாரண சாதனை இல்ல, கடும் உழைப்பால் விளைந்த சாதனை. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை. இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமா செஞ்சிடல. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு, அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம். அந்த வரிசையில இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக் கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது அடையாளமா தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். அமைச்சர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, உங்க துறையை வளர்த்தெடுத்ததுக்கு உங்களுடைய திறமை காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அதுதான் மாநிலத்துடைய அமைதி. அது என்னுடைய துறையான காவல்துறையில் தான் வருது. ஏன்னா அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும், தொழிற்சாலைகள் வரும், கல்வி மேம்பாடும் வரும், பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள். தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை. சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றிக்குரியவர்கள். தமிழ்நாடு என்பது குற்றங்கள் நடக்காத மாநிலம், போதைப் பொருள் இல்லாத, நடமாட்டம் இல்லாத மாநிலம், பாலியல் குற்றம் இல்லாத மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டணும். எங்கேயும் யாராலையும் குற்றம் நடக்கக்கூடாது. மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை பெற்று தரப்படணும். இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தா போதாது, காவல்துறையோட உயரதிகாரி எடுத்தா மட்டும் போதாது, ஒவ்வொரு காவலரும் எடுக்கணும். என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில எந்த வகைப்பட்ட குற்றம் நடக்க விட மாட்டேன்னு ஒவ்வொரு காவலரும் முடிவெடுத்துட்டா குற்றங்கள் பூஜ்ஜியத்திற்கு வந்துடும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.